ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா லன்ச் ரொட்டீன்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட்டே வந்து பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா காலையிலாம் வந்து நார்மலாக தான் வந்து போச்சு. லேட்டாக எழுந்திரிச்சோம். எப்பவும் போல் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் ஆம்லேட் தான் வந்து பண்ணியிருந்தோமா. சரி, அதையே ஷேர் பண்ணுறத விட வேறு ஏதாவது ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வேலைகள்லாம் முடிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. ஏன்னா சரியான வெயில் இல்லையா, ஒரு 12-12:30 மணி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒலையை வச்சு விட்டுறலாம், அதுக்கப்புறமா அடுத்தடுத்து வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி எடுத்து களைஞ்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒலையை வச்சு விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாமே இருந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மிஷினில் போட்டு விட்டு வந்துட்டோம்னா அந்த வேலை வந்து ஓடிட்டே இருக்கும். இல்லாட்டினா வந்து அப்படியே சேர்ந்து போயிட்டே இருக்கும், மொத்தமாக ஆன மாதிரி இருக்கும். மிஷின் தானே போட்டுக்கலான்னு வச்சோன்னா வச்சுக்கோங்க, அதை எடுத்துகிட்டு போய் 2 மாடி ஏறி அதை காய போகிறதுன்றது கஷ்டம்தான். சேர்த்து எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் மிஷினை ஆன் பண்ணி விட்டேன். அங்கே பாருங்கள், சுவிட்ச் போர்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு விளாடுற பாம்பை வந்து சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் எவ்வளோ அழகா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்க, தண்ணி போகிறது. மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு மீன் தொட்டியை வந்து பார்த்தேன். அந்த மீன் வந்து பாருங்களேன் எந்த ஷேப்பில் இப்படியே நேராக வந்து கண்ணாடி கிளாஸில் ஒட்டிக்கிட்டு அழகாக நின்றுட்டுருக்கு. நானும் தட்டிகிட்டே இருக்கேன், அவங்க வந்து நல்லா சுவாசிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் அழகாக அது அப்படியே அசையாமல் இருந்தது. அதை இப்போ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கீழே வந்தேன். சரி, அம்மாச்சிக்கு மாமாவுக்கு லஸ்ஸி பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தயிர் எடுக்கிறதுக்கு இவர் கேமரா பார்த்தோடனே டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அந்த ரோஸ்வா எசன்ஸையும் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லஸ்ஸி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன், ஃப்ரிட்ஜை வந்து திறக்கவே விட மாட்றாங்க. அப்படி வந்து திறந்தாலே அதை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து எடுத்துக்கணும், நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. இந்த லஸ்ஸி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் எடுத்துக்கிட்டு அது கூட இனிப்பு ஏற்ற அளவுக்கு நான் நாட்டு சக்கரை தான் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ரெண்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரோஸ்வா எசன்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ்க்காக தான் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட வந்து தண்ணி வந்து நான் நார்மல் வாட்டர் தான் எடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர் தானே, அப்படிங்கும்போது நமக்கு நார்மல் வாட்டர் கலக்கும் போது கரெக்டான கூலிங்கில் இருக்கும். அப்படி உங்களுக்கு அதிகபட்சமாக கூலிங் வேணும்னா நீங்கள் ஐஸ் வாட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் தனித்தனியாக ஊற்றி வச்சாச்சு. அம்மாச்சி வந்து வேலைக்கு போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கப்பில் மூடி கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து இங்கே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபீஸ் தான் இதெல்லாமே. ஏன்னா எனக்கு இந்த ஜூஸு லஸ்ஸி இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஜூஸ் வந்து சில ஜூஸ் வந்து தெரியும் எனக்கு. கொஞ்சம் இதுவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஹஸ்பண்ட் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்களும் குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துட்டேன் இல்லையா, அதுக்கப்புறமா சோறும் கரெக்டாக வெந்திருந்தது. அதை வந்து வடிச்சு விட்றலாமேன்னு சொல்லிட்டு எப்போவுமே சோறு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு இருக்கு இல்லையா, அது மேலே வச்சே நான் வந்து வடிச்சிடுவேன். அதுதான் வந்து ஏன்னா தனியாக வடித்து வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாது. இதை இப்படி பிடிச்சிட்டே வந்து நிற்பேன், கரெக்டாக வந்து இருக்கும். அம்மாச்சிக்கு வந்து நான் கொடுத்துட்டு வந்தேன்ல லஸ்ஸி, அதிலே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அம்மாச்சியை வந்து அங்கே வேலை பார்க்குற இடத்துல அரைச்சிட்டு இருந்தாங்க. நமக்கும் தேவைப்பட்டுச்சு, எனக்கு தேவைப்பட்ட அளவுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து நிறையா இருந்தது. வெயில் வரனால காஞ்சு போகிற மாதிரி இருந்தது. அதையும் பறிச்சுட்டு வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் குடைமிளகாயெல்லாம் கூட இருந்தது, அதையும் எடுத்து வச்சாச்சு. ஒரு குட்டி செஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனில் நிற்கிறார் பார்த்திங்களா, யாருன்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட அசிஸ்டண்ட் இவர் தான். மிளகை வந்து இடிச்சிட்ருக்காரு. இந்த சைடு வந்து பார்த்தா அவர் வந்து சின்னவர் வந்து நிறைய பொம்மையில் போட்டு அவர் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கடகடகடன்னு பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடு பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக அவர் சமைக்கிறேன்னு பாருங்கள். நான் வீடியோ எடுக்கவும் சிரிச்சிட்டு இருந்தான். அழகாக வந்து அவர் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்தார், நம்மளை தொந்தரவு பண்ணாமல். ஹஸ்பண்ட் பாருங்கள் களத்தில் இறங்கிட்டார். கத்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் பண்ணிகிட்டு இருந்தார். பெரும்பாலும் நான் வந்து கத்தி வந்து ஓவராக ஷார்ப்பாக வச்சுருக்க மாட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து, ஓயாமல் கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அவர் சமைக்க போகும்போது இந்த மாதிரி ஷார்ப்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ தக்காளி கேட்டார், பச்சை மிளகா கேட்டாருன்னு ஒன்றா என்னோடய பையன் வந்து எடுத்துகிட்டு இருந்தான். நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் எடுப்பான்ட்டு. எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து ஃப்ரிட்ஜை வந்து சாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் சாத்திட்டானா இங்கே பாருங்கள், அவன் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணாதன்ற என்னை எவ்வளோ அதட்டுறான் பாருங்களேன். ரொம்ப பயங்கர சேட்டை பண்ணுது இந்த வாண்டு. எல்லார் வீட்லேயும் இந்த பெரிய பசங்களை விட இந்த சின்ன பசங்க ரொம்ப சேட்டையாக வந்து பண்ணுறாங்க. ரசிக்கிற மாதிரியும் இருக்குது க்யூட்டாக.
அவங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி இருந்தது, அதை கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது. அந்த தர்பூசணி வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வேறு வச்சுருந்தேன் இல்லையா, அப்போது நல்ல சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. கிச்சன் கதவையே சாத்திட்டாங்க பாருங்களேன் ஹஸ்பண்ட். ஏன்னா அப்படியே நெடி வந்து ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அவங்க சாத்தி வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து அது இது ஷோ வந்து பார்த்துட்டு இருந்தேன். தம்பி பாருங்களேன் கண்ணை எரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இங்கிட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் காதில் ஹெட்ஃபோன்ஸை வந்து மாட்டிட்டு அங்கே பாருங்களேன் மூவி வந்து பார்த்துட்டே அவங்க வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. இறால் தொக்கு அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். 1.5 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தோம். இந்த அளவுக்கு தான் வந்திருந்தது. டைகர் ப்ரான் சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து வாங்கியிருந்தோம். 1.5 கிலோ வந்து 750 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஹஸ்பண்டுக்கு பாருங்கள் எவ்வளோ வேர்த்திருக்குன்னு, என் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெயில் காலத்தில் இந்த மதிய நேரத்தில் சமைக்கிறதுன்றதே ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. எப்படியோ ஹஸ்பண்ட் சூப்பர் கலர்ஃபுல்லான இறால் தொக்கு வந்து பண்ணிட்டாங்க. பயங்கர டேஸ்டியாக இருந்தது. எப்போவுமே எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பண்ணும்போது நான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு, இப்போ நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி மலைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அப்போ எனக்கு வந்து இறால்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஹஸ்பண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஒரு விரும்பி சாப்பிடுவேன். அதுக்காக சூப்பராக தட்டில் போட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இறால் வாங்கி. இன்றைக்கி வந்து ரசித்து அடிச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கு அந்த சைடில் வேறு டிவி வேறு பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இவன் வேறு தண்ணி குடிக்கிறேன்ற பேரில் நான் வாயில் அப்போ தான் மென்னுட்டுருக்கேன். இங்கே பாருங்களேன் வச்சு அமுக்குறான், குடின்னு சொல்லிட்டு போதும்ப்பா அப்படிங்கிறப்போ அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிடும்போது தொந்தரவு பண்ணாதடா நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வெள்ளரிக்காய்லாம் கூட ஹஸ்பண்ட் வெள்ளரிக்காய் வெங்காயம் கூட கட் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே குமிஞ்சு இருந்தது. அதெல்லாமே கழுவி எடுத்துடலான்னு சொல்லிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணி ஃபஸ்ட்டு வந்து காய வச்சு அதில் வந்து எனக்கு பிளாக் காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆளுக்கும் காஃபி, அப்புறம் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளான் இது எல்லாமே வந்து ஊற்றி ஆற வச்சுடுவேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு டம்ளரில் ஊற்றணுன்னா 2 பேரும் அரை கிளாஸ் தான் வந்து குடிப்பாங்க. அதுக்கு மேலே வந்து குடிக்க மாட்டாங்க. அதனால் 2 பேருக்கும் பாதியாக பிரித்து ஆற்றி வந்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி தாங்க காஃபியை போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் மிக்சர் வந்து வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பாருங்கள் பாத்திரம் எல்லாமே கழுவி சிங்கை வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அந்த சிங்க்கு க்ளீன் ஆனால் தான் அந்த கிச்சனே க்ளீன் ஆன மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங்கில் வந்து நான் அம்மாச்சி மாமா எல்லாருமே வெளில கிளம்பிட்டோம். மாமா வந்து பார்த்திங்கன்னா பசங்களை வந்து பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நானும் அம்மாச்சியும் வந்து எனக்கு வந்து மிஞ்சி வாங்குறதுக்காக வந்து போகிறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து தைக்க கொடுக்க வேண்டியது இருந்தது. அதை வந்து தைக்கிற இடத்துல வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து நகை கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து மிஞ்சி தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே வந்து லைட் வெயிட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நகைகள் வந்து நம்ம ஊர் நகைகள் அந்த அளவுக்குலாம் இருக்காது, ரேராக தான் இருக்கும். பட் அந்த ஜலங்க கொலுசு இதெல்லாமே கூட இருக்கும் இங்கே. அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்ததில்ல. ஆனால் தங்க நகைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேருந்து மலபார் ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரி எல்லா ஜுவல்லர்ஸுமே இருக்குது. தங்க நகைகள் வந்து கிடைக்கும் நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நகை வந்து அந்த அளவுக்கு நம்ம ஊர் மாதிரி வந்து கிடைக்கல. ஆர்டிஃபிஷியல் இங்கே உள்ள மாதிரி கொஞ்சம் ஃபேன்சி மாடலாக தான் இருந்தது. சிம்பிளாக ஒரு 350 ருபீஸ்க்கு 350 ரூபாய்க்கு இதை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறமா ஊருக்கு போயிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழைய மிஞ்சியுமே நாங்கள் வந்து மாற்றலை, அப்படியே வச்சுருக்கோம். ஊருக்கு போனால் கூட கொஞ்சம் அதிக ரேட்டுக்கு வந்து எடுத்துப்பாங்க. கொலுசுலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல்லாம் இங்கே தான் வந்து வாங்கினது, டெல்லியில் தான். பட் கொலுசு கிடைக்கும், ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே உள்ள டிசைன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த மிஞ்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நமக்கு வந்து கிடைக்காது நம்ம ஊர் மாடல் மாதிரி. மலபார் ஜுவல்லர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தங்கம் மட்டும் தான் வச்சுருக்காங்க, வெள்ளி இல்லவே இல்லை. ஸோ அதனால் இங்கே இருக்க ஒரு சோனி ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு முனிர்கால வந்து இருக்குது, ஹிந்திக்கார கடை தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்கார டிசைனுமே இருக்கும். அதனால் இதை வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து சூப்பராக வந்து காலில் போட்டு அழகு பார்த்தாச்சு. மிஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது மாமா பார்க்கில் பிள்ளைங்களை விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி அரைச்சி தோசை ஊற்றி மதியம் வச்ச இறால் தொக்கு இருந்ததில்ல, அதை வச்சு டின்னர் சூப்பராக வந்து முடித்தோம். இன்றைக்கி டே இந்த மாதிரி தான் வந்து போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.